ஹலோ மக்களே, இப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். என் ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி, டேய் மச்சான், அங்கே சென்னையை ஒரு பரபரப்பாக இருக்குது, எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் பெட்ரோல் இல்லை, இங்கேயே ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீ போய் உன் சேஃப்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிறேன்னா. டேய் நீ வேற ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல போட்டுக்கிற சொல்லிட்டு விட்டுட்டேன். திரும்ப வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தா வேற ஒரு ஃப்ரெண்டு அனுப்பிச்சி விட்றான். இந்த மாதிரி ஏதோ பெட்ரோல் ரேட்டெல்லாம் நாளைக்கு காலைல ஏற்ற போகிறாங்களான்னு சொல்லிட்டு. என்னடா நீங்கள் என்னடா நடக்குது என்னை சுற்றின்னு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி நாமளும் பெட்ரோல் போட போகலான்னு சொல்லி போய் பார்த்தா கிட்டத்தட்ட இப்போ மணி ஒரு மணிக்கு மேலே இருக்குங்க. ஒரு 3 வண்டியெலாம் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ மார்னிங் விடிகிறப்ப எப்படி ஒரு நிலவரம் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இன்டர்நெட்டுக்குள்ளே போய் பார்த்தா இது ஒரு ஃபேக்கான நியூஸு. அதாவது பெட்ரோல் ரேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதும் பெட்ரோலே இல்லைங்கிறதும் ஃபேக்குங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட தேவையான அளவு பெட்ரோல் கையிருப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. எனிவே நமக்கு தேவையான பெட்ரோலை மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். மக்களே, இந்த ஒரு பதட்டமான சுச்சுவேஷனை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நிதானமாக கையாள்வோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.